ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி நம்ம கேக்கு தான் பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு கேக்கில் இறங்கிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஒரு சூப்பரான கேக்கு, நம்மளுக்கு கஸ்டர்டு கேக்குங்க. இது நம்ம சாதாரணமாக கேக் செய்யும்போது கொஞ்சோண்டு கஸ்டர்ட் பவுடரும் சேர்த்துக்க போகிறோம், அவ்வளவுதான். நான் நார்மலாக நிறைய கேக் வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன், நான் எல்லா டைப்லேயும். இது ஒரு மாதிரி டைப்பான கேக்கு. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, அதாவது ஃபஸ்ட்டு கேக்குக்கு மட்டும் என்ன தேவை அப்படின்ற இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். மைதா 1 கப்பு, கஸ்டர்டு ஒரு 1/4 கப்பு, சுகர் 1 கப்பு, 2 எக்கு, பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், பட்டர், மில்க், சால்ட் 1 பிஞ்சு. இதில் கஸ்டர்ட் பவுடர் எனக்கு வெனிலா ஃப்ளேவர் கிடைக்கல, பைனாப்பிள் ஃப்ளேவரில் தான் கிடச்சிது. ப்ளஸ் எங்களுக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நாங்கள் பைனாப்பிள் ஃப்ளேவர் சூஸ் பண்ணோம். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் அந்த ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் வாங்கி இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாலேயும் நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கல்லாதது உலகளவை. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த மைதாவை எடுத்து நான் ஃபஸ்ட்டு சலித்து நான் வச்சுக்கிட்டேன். நான் அதை ரொம்ப ப்ரீஃபாக நான் காட்டலை, ஏன்னா நான் நிறைய வீடியோ எப்படி பேசிக்காக ஒரு கேக் செய்யணும், அதை நம்ம குக்கர்லேயே எப்படி செய்யணும்லாம் நான் காட்டியிருக்கேன். ஸோ நான் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையுமே நான் சலித்து முதலே எடுத்துக்கிட்டேன், ஏன்னா சலிச்சுட்டு நம்ம செய்யும் போதும் அந்த சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பேக்கிங் பவுடர், இதுவும் நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துக்கங்க. நான் அதனால தான் இதில் நான் மெஷர்மெண்ட்ஸ் பர்டிகுலராக சொல்லலை, நான் இன்க்ரீடியன்ட்ஸில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கிறத நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா எனக்கு என்ன டெக்ஸ்சரில் கேக்கு என்ன டேஸ்ட்டில் கிடச்சிச்சோ அதே டெக்ஸ்சரில் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இது சுகரும் அதே மாதிரி தான் நான் நல்லா பவுடர் பண்ணி தான் வச்சுப்பேன். நான் அது 1 கப் நான் போட்டுட்டேன். இது எல்லாமே நான் ஜலிச்சு அதுக்கப்புறம் தாங்க நான் செய்வேன். நான் சலிக்காமல் நான் செய்யவே மாட்டேன். ஸோ நீங்கள் சலிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் செய்யுங்க. ஒன்றா தனியாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அதே மாதிரி கேக் செய்யும்போது சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னா, 1 பிஞ்ச் சால்ட் போட்டுக்கோங்க. கேக் செய்யும்போது சின்ன சின்ன டிப்ஸ் என்னென்னா, வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக இருக்கணும், ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டையுமே நம்ம ஒன்றா மிக்சிங் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்து வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் 2 எக்ஸு. இந்த 2 எக்ஸையும் அஸ் யூஷுவல் நம்ம பீட் பண்ண போகிறோங்க. நான் நல்லா பீட்டரை வச்சு, நல்லா எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நார்மல் பீட்டராக இருந்தால் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கூட நல்லா பீட் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ஃப்ளஃபி கன்சிஸ்டன்சி வரும். இதில் 150 கிராம் அன்சால்டட் பட்டர், இது நான் வீட்டிலையே நான் தயாரித்த பட்டருங்க. இது ஸோ அதனால் எல்லோயிஷாக ரொம்ப இருக்கும். இது ஹோம்மேட் பட்டர். இந்த பட்டர் கூட எப்படி பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நான் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வெனிலா எசன்ஸ், கொஞ்சோண்டு பைனாப்பிள் எசன்ஸ் போட்டேன். ஏன் பைனாப்பிள் எசன்ஸ் போட்டேன் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். ஏன்னா நான் பைனாப்பிள் கஸ்டர்ட் கேக்கு தான் நான் செய்கிறேன். ஸோ அதனால பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சம் கொடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு 1/2 கப் பால் ஊற்றிருக்கேன். அது காய்ச்சி ஆற வச்ச பாலாக ஊற்றுங்க, பச்சை பால் ஊற்றாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா பீட் பண்ணி விட்டுக்கிற போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு பீட் பண்ண அளவுக்கு ரொம்ப பெருசாலாம் பீட் பண்ண வேணாம். இப்போது மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சலிச்சு வச்சது இருக்கு இல்லையா, ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படியே தட்டாதீங்க. இப்போ பாருங்கள், நானே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணுவேன். மிக்ஸ் பண்ணி இது நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்படி நீங்கள் எடுத்து ஸ்பேட்டுலாவில் எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா லைட்டாக விழுகணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் இதுக்கெல்லாம் முன்னாடி கேக் டின்னை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டர் ஷீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது மேலே நான் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதில் இதை நான் ஊற்ற போகிறேன். உங்களுக்கு குக்கரில் எப்படி கேக் செய்யணும் அப்படின்றது தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். நான் குக்கரில் தான் இந்த கேக் செஞ்சேன், அவனில் செய்யலை. நான் மோஸ்ட்லி அவன் இருந்தாலும் குக்கரில் தான் நான் கேக் செய்வேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்தோடனே கேக் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக இருந்துச்சு கேக். அதை நல்லா நீங்கள் ஆற வச்சுருங்க. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் மேலே நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் தான், அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் தனியாக கொடுத்துருக்கேன். இதுவும் நீங்கள் பார்த்துக்கங்க. அன்சால்டட் பட்டர் 150 கிராம், பவுடர் சுகர் 500 கிராம், கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன். இதோட நீங்கள் வேணும்னா பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா
பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்தேன், ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணது பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர். ஸோ நீங்களும் அது வேணும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதே மெத்தடு தான், ஃப்ராஸ்டிங் மெத்தடு. நான் ஆல்ரெடி பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கும் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ நான் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சொல்லுங்கள் நீங்கள். அப்புறம் இந்த பட்டர் க்ரீமோட நம்ம இந்த சுகரை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃப்ராஸ்ட் பண்ண போகிறோம், அதாவது பீட் பண்ண போகிறோம். இதோட கஸ்டர்ட் பவுடரையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது. திரும்ப நான் இதில் என்ன செய்ய போகிறேன்னா வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் ஊற்றினா போதும் வெனிலா எசன்ஸ். இந்த கேக் வந்து ரொம்ப ஸ்வீட்டனாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம சுகர் நிறைய ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு சுகர் வந்துட்டு கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். இதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சுகர் அதிகமாக இருந்தால் தான் எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடைக்கணும். நான் வந்து எனக்கு பிடிச்ச டைப்பில் நான் ஃப்ராஸ்டிங் இது மேலே வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன். டெக்கரேஷனை பற்றி நான் இந்த வீடியோவில் கொடுக்கல, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் எங்கள் வீட்டில் அப்படின்றதுனால நான் சிம்பிளாக என் ஃப்ரெண்ட்ஸோடையும் என் ஃபேமிலியோடையும் சேர்த்து நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணோம் நாங்கள் வந்துட்டு. ஸோ அதனால் சிம்பிளாக நான் பண்ணிக்கிட்டேன். இதையே நீங்கள் பெரிய ஒரு பர்த்டே பார்ட்டியோ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரியோ இல்லை வேறு ஏதோ ஒரு பார்ட்டியோ அப்படின்றப்ப நம்ம வேறு மாதிரி டெக்கரேஷன் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மிங் சூன் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் எப்படி ஒரு பர்த்டே கேக் வந்துட்டு டெக்கரேட் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுவேன். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேஷன் நம்மளுடைய சேனலில் என்னென்னா, இது வரைக்கும் ஸ்போக்கன் ஹிந்தி, பேசிக் ஹிந்தி, குக்கிங், பேக்கிங் டிப்ஸு, அப்புறம் பியூட்டி டிப்ஸு, ஹோம் ரெமடிஸு, கிராஃப்ட்ஸு, விளாக்ஸு, இந்த மாதிரி எல்லா டைப்லேயும் நான் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கிறேன். உங்களுக்கு இதில் எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் அடுத்தடுத்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடலான் இருக்கேன். ஸோ ப்ளீஸ் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நம்மளோட கல்லாதது உலகளவு லெஸ்லன் சேனல்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாமே கற்றுக்கிறதுக்காகத்தாங்க இந்த சேனலே. ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ண மறந்துடாதீங்க.